நம்ம திமுகவை நோக்கி போறவங்க கொடுக்குற பேட்டியில பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரி. பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வேலைக்கே ஆகாதுங்கிறத சுட்டி காட்டிட்டு தான் அவங்க ஓப்பனாவே பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம மறைச்சோ ஒளிச்சோ எல்லாம் அவங்க பேசல. சரி. பப்ளிக்கா ஓப்பனாவே சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், சமூகத்துல பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க எல்லாம் அவங்க தலைமையை நோக்கி வந்தாங்க. இவங்க 2 பேரும் இருக்கும்போது அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு பிஜேபியை நம்புற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட அதிமுகவை நம்பலையே. ஏன்? திமுக தான் வேற வழியே இல்லைன்னு திமுக, அதாவது அன்வர் ராஜா கையில ரெட்டல, இதயத்துல எம்ஜிஆர், தன் வாழ்க்கையே அதிமுகன்னு சொல்லி வாழ்ந்தவர். அவர் போயிட்டாருன்னா, ஏதோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அசால்ட்டா பேசுறாங்க. ஒரு பெர்செப்ஷன் போயிடாதா? ஒரு இஸ்லாமியர் சமூகத்தின் பிரதிநிதிக்கே இந்த விஷயம்ங்கிறது ஒரு சமூகத்தவே பாதிக்காதா? இன்னைக்கு மைத்ரேயன் போயிட்டாருன்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. அண்ணன் பொன்முருகன் போன்ற ஆட்கள். மைத்ரேயன் ஒரு RSS கார், ஒரு பிஜேபி சித்தாந்தத்து உடைய ஒரு நபர். எந்த பார்ப்பனியம் கூடாதுன்னு திமுக வாழ்ந்ததோ வளர்ந்ததோ, அந்த பார்ப்பனிய கொள்கையே தன் கொள்கையா லட்சியமா கொண்ட சனாதனத்தவே பின்பற்ற ஒரு நபர் இன்னைக்கு திமுகவை நோக்கி போறாருன்னா அது திமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? இப்படி ஆட்கள் எல்லாம் இழக்கிறது அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? நீங்க எல்லா பிளஸையும் இழந்துட்டு யார் போனா எனக்கு என்ன,